Hello friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற கிட்ஸ்க்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லி தர போறேங்க. யூசுவலா எல்லா வீடியோல என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே படிச்சு வச்சிருங்க, எக்ஸாம்க்கு நீங்க பயம் இல்லாம போலாம், இப்படி பல டிப்ஸ் வந்து யூசுவலா கொடுப்பாங்க. பட் இந்த வீடியோல அந்த மாதிரிலாம் இல்லாம நிஜமாவே பிராக்டிக்கலா உங்களுக்கு யூஸ் ஆகிற நிறைய டிப்ஸ் நான் சொல்ல போறேங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஸோ முதல் டிப் என்ன கொடுக்க போறேன்னா, நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த பெரிய எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, 10 மார்க் 16 மார்க் கொஸ்டின்ஸ், இதோட ஆன்சர்ஸை படிக்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். சின்ன சின்ன ஆன்சர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு படித்து முடிச்சிருவாங்க, ஆனால் இந்த பெரிய ஆன்சரை மட்டும் அப்படியே பெண்டிங்கில் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸை எப்படி நம்ம ஈஸியாக படிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. இதை வந்து நான் என்னோட ஸ்கூல் காலேஜ் டேஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டிப்பை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு பெரிய ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அதை தனித்தனி பேராகிராஃப்ஸாக பிரிச்சுருங்க. இல்லை ஆல்ரெடி பேராகிராஃப்ஸாக இருக்கா, இன்னும் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் இம்பார்ட்டண்ட்டாக 2 கீவேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு மார்க்கர் வச்சு ஹைலைட் கூட பண்ணிக்கலாம். இதை ஹைலைட் பண்ண அப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்ச அப்புறம் திரும்பவும் அந்த ஆன்சரை ரிவைஸ் பண்ணும்போது வெறும் அந்த கீவேர்ட்ஸை பார்த்தா மட்டும் போதும், உங்களால் ஃபுல் ஆன்சரை எழுதிட முடியுங்க. உங்கள் கிட்ஸ்க்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி தான் நாங்கள் படித்தோங்க. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சில பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும், ஆன்சரோட முதல் ஃபர்ஸ்ட் லைனோ இல்லை பாதியில் வர ஒரு லைனோ மறந்துட்டா ஆன்சரே அவங்க எழுதாமல் வந்துடுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது என்ன ஆகும், ஒரு கீவேர்டு மறந்தாலும் இன்னொரு கீவேர்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்களால ஆன்சரை எழுதிட முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குங்க. நிறைய டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணும்போது ஃபுல் ஆன்சர் எல்லாம் அவங்களுக்கு ரீட் பண்ண டைமே இருக்காது. ஏன்னா அவங்க நிறைய ஆன்சர் பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக பப்ளிக் எக்ஸாமில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் நல்லா ஹைலைட்டடாக தனியாக ஒரு கலரில் எழுதியிருந்தீங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு ஆன்சரை டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸை உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க. இது மூலமாக அவங்களோட பெரிய ஆன்சர்ஸை கூட அவங்க அசால்ட்டாக எழுதிடலாம். அதுக்கடுத்து 2வது டிப், இப்போ ஃபார்முலாஸ்லாம் வருது இல்லையா, சயின்ஸில் மேக்ஸ்லாம் ஃபார்முலாஸ் வரும். இந்த ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். எத்தனை வாட்டி நம்ம மனப்பாடம் பண்ணாலும் அது மறந்து போயிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சில க்ளூ வேர்ட்ஸ் வச்சு படிக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டூ பிரெத் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு லென்த் இன்டூ பிரெத் 4 வாட்டி சொல்லு, 10 வாட்டி சொல்லு அப்படின்வீங்க. அவங்க அத்தனை வாட்டி சொன்னாலும் எக்ஸாமுக்கு போன அப்புறமா அதை மறந்துடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு எல்பி. எல்பின்றது சின்ன வார்த்தை இல்லையா, அதை அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ இந்த எல்பி அப்படின்னு சொன்னாவே லென்த் இன்டூ பிரெத் அப்படின்னு அவங்க எழுதிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான டிப். இதையே வந்து தமிழுக்கு கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. என் பொண்ணுக்கு வந்து தமிழ் பள்ளி எக்ஸாம் இந்த வாரம் நடந்தது. இங்கெல்லாம் வந்து தமிழுக்கு தனியாக தமிழ் பள்ளின்னு வைப்பாங்க. ஸோ அதில் எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ இதில் வந்து அந்த அனிமல்ஸோட சவுண்ட்ஸை வந்து அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்தாங்க. இதில் 2 வந்து அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருந்தது. என்னன்னா, குருவி கீச்சிடும், குயில் கூவும். ரெண்டுமே கூல ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ 2 அனிமல்ஸ்குள்ள அவளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஐயோ என்னால் படிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நான் அவளுக்கு சிம்பிளாக எப்படி சொல்லி கொடுத்தேன். குருவி வந்து நம்ம பால்கனியில் வந்து நிற்கும். அது எப்படி கத்தும், கீச் கீச்சுன்னு கத்தும். ஸோ குருவி கீச்சிடும் ஞாபகம் வச்சுக்கோ. குயிலுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். கூக்கு என்று குயில் கூவாதோ அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, அந்த பாட்டை சொல்லி கொடுத்துட்டு, பார்த்தியா அதில் குயில் கூவுது, ஸோ குயில்னா கூவும், குருவினா கீச்சிடும். இந்த மாதிரி சிம்பிளாக அவளுக்கு சொல்லி கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் அவள் கன்ஃபியூஷனே இல்லாமல் கரெக்டாக சொல்லிட்டா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வச்சு க்ளூ வச்சு நீங்கள் சொல்லி கொடுக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக சாங்காக இருக்கணும்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச டாயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ரிலேஷனை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த க்ளூ வச்சு அவங்க நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. எவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் கேட்டாலும் இந்த க்ளூவை அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து 3வது டிப், சில குழந்தைங்களுக்கு ஆன்சர்ஸ் நல்லா படிச்சுட்டு போவாங்க, ஆனால் அங்கே போய் மறந்துடுவாங்க. இது எதனால் நடக்குதுன்னா, அவங்க புரிஞ்சிக்காம அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுத ட்ரை பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும், ஏதாவது ஒரு லைன் மறந்துட்டா கூட அவங்களுக்கு மொத்த ஆன்சரும் மறந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, முதல்ல குழந்தைங்களுக்கு அவங்களோட அர்த்தத்தை தமிழில் புரிய வைங்க.
எந்த ஒரு குழந்தையுமே முதல்ல தமிழ்ல தாங்க யோசிக்கும். அது வந்து தெலுங்கா இருந்தா தெலுங்குல யோசிக்கும். அவங்களோட மதர் டங் என்னவோ அந்த தாய்மொழியில தான் குழந்தை முதல்ல யோசிக்கும். அதுக்கப்புறம் தான் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ நீங்க குழந்தைங்களுக்கு முதல்ல தமிழ்ல அதோட அர்த்தத்தை நல்லா தெளிவா சொல்லி கொடுங்க. இது வந்து நீங்க டிக்ஷனரி பார்த்தோ இல்லை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல மடமடன் அதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வெறும் அர்த்தம் புரியாம அதை மனப்பாடம் பண்ணும்போது தான் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு மறந்துடும். இது நான் படிக்கிறப்பவே நிறைய டைம் நடந்திருக்குங்க. என் கூட படிக்கிற பசங்களாம் ஆன்சர்ஸை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி புரிஞ்சு படிச்சாதாங்க எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கைக்கே அந்த விஷயம் உதவும். ஸோ எப்பயுமே உங்க குழந்தைங்களை புரிஞ்சு படிக்க வைங்க. அப்போ அவங்க அந்த விஷயத்தை மறக்கவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்து 4வது டிப். சில குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் அவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடும், பயம் வந்துடும், கையெல்லாம் சில்லுன்னு ஆகிடும், எக்ஸாமே மறந்துடுவாங்க. அங்கே போய் எல்லா ஆன்சர்ஸுமே அவங்களுக்கு மறந்துடும். இந்த எக்ஸாம் ஃபியரை எப்படி போக்குறது, அதுக்கான டிப் தான் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அந்த ஈவினிங் வந்து அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு சாம்பிள் டெஸ்ட் வைங்க. ஒரு 4 கொஸ்டினோ இல்லை 5 கொஸ்டினோ மட்டும் நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு அதை அவங்கள எழுத வைங்க. மொத்த ஆன்சர் எழுத டைம் இல்லைனா கூட அந்த கீவேர்ட்ஸ் மட்டுமாவது அவங்கள எழுத வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் டெஸ்ட் அவங்க எழுதும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைக்குங்க. ஓகே, நம்ம வீட்டில் எக்ஸாம் எழுதி பழகிட்டோம், ஸோ நம்மளுக்கு வந்து நிஜமான எக்ஸாம் அப்போ நம்மளுக்கு பயம் இருக்காது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கிடைக்குங்க. இது நான் 2nd கிரேட் படிக்கிற என் பொண்ணுக்கே நான் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அவளுக்கு மேத்ஸ் டெஸ்ட் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், வீட்லேயே சிம்பிளாக மேத் ப்ராப்ளம்ஸை போட்டு காமிப்பேன். ஒரு 4 ப்ராப்ளம் அவளுக்கு சாம்பிள் டெஸ்ட் வைப்பேன். அதை எழுதிட்டா அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவா. அப்பா நம்ம சூப்பராக பண்ண போகிறோம் கிளாஸில் போய் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு கிடைச்சிருங்க. இதில் பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னன்னா, இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்க இல்லையா, அவங்க எழுதும்போது அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எந்த இடத்துல அவங்க மறந்து போகிறாங்க, எந்த விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாங்க. ஸோ இது 2 in way பேரண்ட்ஸ் கிட்ஸ் 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அவங்க எக்ஸாம் பயத்தை போக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த டிப் வந்து பேரண்ட்ஸ்க்கு தாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்கள ஒரு தனி ரூமில் போய் சரி போ படி, இப்போ படிச்சுட்டு தான் நீ வெளியில் வரணும், இல்லைனா உனக்கு சாப்பாடு கிடையாது, டிவி கிடையாது, பொம்மை கிடையாது அப்படின்னு மிரட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க ரூமுக்கு போகிறாங்க, அங்கே போய் படிக்கிறாங்களா அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். குழந்தைங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகுங்க. ஏன்னா முதல்ல கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி, பெரிய பிள்ளைங்க ஆவாவ உங்களுக்கு அந்த டைம் கம்மியாயிடும். பட் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக 15 to 20 minutes அந்த கான்சென்ட்ரேஷன் வரத்துக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் அவங்கள தனியாக ஒரு ரூமுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க முதல்ல என்ன யோசிப்பாங்க, நம்மளை தவிர இந்த வீட்டில் எல்லாரும் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நாம மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷனை வரவிடாம தவிர்த்திடும். ஸோ அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வரணும்னா முதல்ல நீங்க அவங்களோட போய் உட்காருங்க. அது அம்மாவா இருக்கலாம் இல்லை அப்பாவா இருக்கலாம். அவங்களோட முதல்ல ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கூட உட்காருங்க. அப்படி உட்காந்துங்கன்னா அங்கே குழந்தைக்கு என்ன தோணும், நம்ம அப்பா அம்மா நமக்காக கூட உட்காடுறாங்க, நாம படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் சும்மா உட்காரணும்னு இல்லை, நீங்களும் ஒரு புக்கு படிக்கலாம், இல்லை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் மொபைலில் வீடியோலாம் பார்க்காதீங்க, பட் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க. அப்போ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், சரி அம்மா அப்பாவும் பிஸியாக இருக்காங்க, நாமளும் நம்ம படிக்கிறதுல பிஸியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். அப்போ கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் புக்கு போகுங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை தனியாக விடாம நீங்க கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. இப்ப வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் பேரண்ட்ஸ் ஆன நாம தான் நம்ம குழந்தைங்களுக்கு அக்கறை எடுத்து தனியா ஒரு ரூம்ல சத்தம் இல்லாம அவங்களுக்கு அந்த இடத்த செட் பண்ணி கொடுக்கணும். நாமளும் முதல் ஒரு 15 நிமிஷமாவது குழந்தையோட உட்காந்தா குழந்தைக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் நல்லா வருங்க. அடுத்த டிப் என்னன்னா, சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப நேரம் படிக்க வைப்பாங்க. அதாவது அட் அ ஸ்ட்ரெச் ஒரு 2 or 3 hours போட்டு படுத்தி எடுப்பாங்க. ஸோ முக்கியமாக இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்ச நேரம் தாங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். முதல்ல ஒரு 1 hour 1 hour இல்லை ஒரு 1.5 மணி நேரமோ அவங்களால படிக்க முடியும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்தாதான் அதுக்கடுத்து அவங்களால படிக்க முடியும். நீங்கள் தொடர்ச்சியாக அவங்கள படிக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் உருவாகுமே தவிர அவங்களோட கவனம் திசை திரும்பிடும். அதுக்கப்புறம் அவங்க வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, டிவியில் என்ன ஓடுதுன்னு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பட் புக்கு மேலே அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போகாது. இதே நீங்கள் அவங்களுக்கு ஒரு 5 minutes 10 minutes பிரேக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போய் டீயோ இல்லை காஃபியோ குடிச்சிட்டு வரலாம், இல்லை பிஸ்கெட் சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைக்கு ஒரு மைண்டில் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப அவங்க படிக்கும்போது நல்லா படிப்பாங்க. இதே அவங்கள அட்ட ஸ்ட்ரெச் போட்டு படுத்தி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் உருவாகுமே தவிர அவங்களோட படிப்பார்வம் கம்மியாயிடும்.
ஸோ எப்பயுமே குழந்தைங்கள அட்டை ஸ்ட்ரெச் படிக்க வைக்கிறத விட கொஞ்சம் பிரேக் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து லாஸ்ட் டிப், ஆனால் ரொம்ப முக்கியமான டிப், குழந்தைங்கள நல்லா தூங்க விடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது அவங்க தூங்கினாதான் அவங்க படித்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக படிக்க வச்சு காலையில் அப்படியே ஒரு 2 மணி நேரம் தூங்க வச்சு எழுப்பி அனுப்பிடுவாங்க. அப்போ குழந்தைக்கு எக்ஸாம் ஹாலில் போய் தூக்கம் தான் வருமே தவிர எக்ஸாமை நல்லா எழுதணுன்ற ஒரு ஸ்ட்ரென்த்தே அவங்களுக்கு இருக்காதுங்க. அப்படியே ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவங்க படித்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம படிச்சுட்டு தூங்கினாதான் நம்ம படித்ததெல்லாம் நமக்கு அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆனால் தானே அவங்க போய் எக்ஸாம் ஹாலில் எழுத முடியும். ஸோ அந்த ரெஜிஸ்டரே ஆகாமல் குழந்தைங்க எல்லாத்தையுமே மறந்து பிளாக் அவுட் ஆகிடுவாங்க எக்ஸாம் ஹாலில் போய். ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்கள அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது எக்ஸாமுக்கு முன்னாடி தூங்க விடுங்க. காலையில் முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புங்க. அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம், ஏதாவது கொடுத்து அதுக்கப்புறமா எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புங்க. அப்போ தான் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், தூக்கம் வராமல் எக்ஸாமை நல்லா எழுதுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எக்ஸாமில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.